கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள 28 மக்களவைத் தொகுதிகளில் 14 தொகுதிகளுக்கு கடந்த மாதம் 26ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது. மீதமுள்ள 14 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதனிடையே கர்நாடக மாநில பாஜகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் ஒரு வீடியோ வெளியிடப்பட்டிருந்தது. அந்த வீடியோவில் இடஒதுக்கீடு மற்றும் நிதி ஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரை விட காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கே ஆதரவாக உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாஜக தேர்தல் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி காவல்துறை மற்றும் தேர்தல் ஆணையத்திடம் காங்கிரஸ் கட்சி புகார் அளித்தது. கலவரத்தை தூண்டி பகையை வளர்க்க பாஜக விரும்புகிறது என தேர்தல் ஆணையத்திடம் அளித்த புகாரில் காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த புகாரின் அடிப்படையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா, தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாலவியா, மாநில தலைவர் விஜயேந்திரா ஆகியோர் மீது பெங்களூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். மேலும் சர்ச்சைக்குரிய பதிவை நீக்குமாறு கர்நாடக பாஜகவிற்கு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் உத்தரவிட்டார். ஆனால் அந்த பதிவு நீக்கப்படாததால் கர்நாடக பாஜகவின் சர்ச்சைக்குரிய பதிவை நீக்குமாறு எக்ஸ் தளத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானது. அதில் ஜெயக்குமாரின் குரல் வலை முற்றிலும் எரிந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உயிரிழந்த நபரை எரியூட்டினால் மட்டுமே குரல் வலை முற்றிலும் எரிந்து போகும் என்பதால் அவர் தற்கொலை செய்திருக்க வாய்ப்பில்லை என்று போலீசார் கருதுகின்றனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திலிருந்து ஜெயக்குமாரின் உடலை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் ஜெயக்குமாரின் வயிற்றில் கடப்பாக்கல் வைத்து கட்டப்பட்டிருந்ததாக போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரின் கழுத்து, கை, கால்களில் இரும்பு கம்பிகள் சுற்றப்பட்டுள்ளது மருத்துவ பரிசோதனை அறிக்கையில் உறுதியாகியுள்ளது. எனவே ஜெயக்குமாரை யாரோ திட்டமிட்டே கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே தற்போதைய விசாரணை கொலை என்ற நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அண்மையில் தனியார் யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியின் போது பெண் காவலர்கள் மற்றும் காவல்துறை குறித்து தவறான கருத்தை பேசியதாக கூறி சவுக்கு சங்கரை கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு 3 மணி அளவில் தேனியில் வைத்து கோவை போலீசார் கைது செய்தனர். அவர் மீது கஞ்சா வைத்திருந்ததாக உட்பட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவரை மே 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க கோவை மாவட்ட நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இதனிடையே வலது கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் கோவை மத்திய சிறையில் சவுக்கு சங்கரின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறிய அவரது நீதிபதி பரபரப்பை ஏற்படுத்தினார். இதையடுத்து முதன்மை மாவட்ட நீதிபதியின் உத்தரவின் பேரில் மாவட்ட சட்ட உதவி மையத்தில் உள்ள 3 வழக்கறிஞர்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மருத்துவருடன் சிறையில் ஆய்வு செய்துள்ளனர். இதனிடையில் சவுக்கு சங்கர் மீது ஆபாசமாக பேசுதல் உட்பட 4 பிரிவுகளில் சேலம் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண் சப் இன்ஸ்பெக்டர் கீதா அளித்த புகாரின் பேரில் சேலம் போலீஸ் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஏற்கனவே கோவை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் தற்போது சேலம் சைபர் கிரைம் போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருப்பது சவுக்கு சங்கருக்கு சிக்கலை உண்டாக்கியுள்ளது. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு 12 மணி நேரம் முதல் 16 மணி நேரம் வரை தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்படுவதாகவும் கிராமப்புறங்களில் உள்ள கடைமுனை நுகர்வோருக்கும் சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருவதாகவும் தமிழக மின்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் செயலாகும். அமைச்சரின் கூற்றில் சிறிதும் உண்மையில்லை. மின்துறை அமைச்சரின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள விவரங்கள் உண்மை என்றால் தமிழ்நாட்டில் கடந்த 2 மாதங்களில் எந்தெந்த பகுதிகளில் எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை விவசாயத்திற்கு தடையற்ற மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும். அந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு அந்தந்த பகுதியில் உள்ள உழவர்களிடம் வெள்ளை அறிக்கையில் இடம்பெற்றுள்ள தகவல்கள் உண்மைதானா என்பதை கேட்டறியும் கூட்டம் நடத்தப்பட வேண்டும். அதற்கு தமிழக அரசு தயாரா? தமிழகத்தின் தலைநகரான சென்னையின் அதிகபட்ச மின் தேவை 4590 மெகாவாட்டாக அதிகரித்திருக்கிறது. சென்னையின் மின் தேவையை நிறைவேற்றும் அளவுக்கு கூட மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு அடையவில்லை என்பதுதான் உண்மை. எனவே தமிழகம் சிறப்பாக உள்ளது, செழிப்பாக உள்ளது என்பன போன்ற பொய் பிம்பங்களை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபடுவதை விடுத்து தமிழ்நாட்டில் அறிவிக்கப்பட்டு 17 ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்டுள்ள 17340 மெகாவாட் திறன் கொண்ட அனல் மின் திட்டங்களை போர்க்கால வேகத்தில் செயல்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். சவுக்கு சங்கர் கைது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. சமூக ஊடக பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் ஒரு சில சர்ச்சை கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார் என்று குற்றம் சாட்டி கைது செய்துள்ளது காவல்துறை. அவர் தெரிவித்த கருத்துக்கள் தவறானதாக இருந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். சவுக்கு சங்கரின் வழக்கறிஞர் கோவை சிறையில் அவரை சந்தித்த பின் அளித்த பேட்டியில் சவுக்கு சங்கரை சிறையில் அடைப்பதற்கு முன்பு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் சிறைக்கு சென்றார். இந்நிலையில் கோவை சிறையில் அவர் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனவே மாண்புமிகு நீதிபதி ஒருவரை நேரில் அனுப்பி சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டி மனு அளித்துள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். எனவே மாண்புமிகு நீதிபதி ஒருவரை நேரில் அனுப்பி சவுக்கு சங்கரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்ய வேண்டி மனு அளித்துள்ளதாக வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். பத்திரிகை சுதந்திரம் என்று மூச்சுக்கு 3 தடவை வாய்ச்சவடால் விடும் விடியா திமுக அரசில் பத்திரிகையாளர்கள் தாக்கப்படுவது சர்வ சாதாரணமாகிவிட்டது. மேலும் பெண்களை இழிவாக பேசிய, பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபட்ட பல திமுகவினர் மீது இந்த விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் அவர்கள் சுதந்திரமாக நடமாடி வருகின்றனர். சட்ட நடவடிக்கைகளும் நீதியும் அனைவருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும். சட்டத்தை காவல்துறையை கையில் எடுப்பது என்பது ஜனநாயகத்தில் நம்பிக்கை உள்ள எவரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இத்தகைய தாக்குதல்கள் தவறான முன்னுதாரணமாகிவிடும். எனவே கோவை சிறையில் பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் தாக்கப்பட்டாரா என்று நீதிபதி ஒருவர் மூலம் விசாரணை நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினேன் என அவர் தெரிவித்துள்ளார்.
மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பான வழக்கில் டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அமலாக்கத்துறையின் இந்த நடவடிக்கையை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் கெஜ்ரிவால் முறையிட்டுள்ளார். இந்த வழக்கு சஞ்சீவ் கண்ணா மற்றும் தீபாங்கர் தத்தா அமர்வு விசாரித்து வருகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் இந்த அமர்வு விசாரணை செய்தபோது கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்ய விரும்புவதாக தெரிவித்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் கூறும்போது அரசியல் தலைவர் என்பதால் பிரச்சாரம் செய்ய வேண்டியுள்ளது. இதனால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் குறித்த வாதங்களை கேட்போம். கெஜ்ரிவால் முதல்வராக உள்ளதால் தற்போது அசாதாரண சூழ்நிலை உள்ளது. இதனால் அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலனை செய்ய வேண்டியுள்ளது என தெரிவித்தனர். அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்ததுடன் அரசியல் பதிலுக்கு என தனி விதிகளை உருவாக்கக்கூடாது என்றார். கோவை சிறையில் சவுக்கு சங்கர் தாக்கப்படவில்லை, மனித உரிமைகளை பேணுவதில் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக தமிழக சிறைத்துறை விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து தமிழக சிறைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், சமூக ஊடகங்களில் கோயம்புத்தூர் மத்திய சிறையில் உள்ள சவுக்கு சங்கர் என்ற விசாரணை சிறைவாசி சிறை காவலர்களால் தாக்கப்பட்டதாக அவரது வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அனுமதிக்கப்பட்டுள்ள எந்த ஒரு சிறைவாசியும் சிறை பணியாளர்களோ அல்லது மற்ற சிறைவாசிகளாலோ தாக்கப்படவில்லை. கோவை சிறையில் சவுக்கு சங்கர் மீது தாக்குதலா? தமிழ்நாடு சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை சிறைவாசிகளின் பாதுகாப்பு மற்றும் மனித உரிமைகள் பேணுவதிலும் சிறை விதிகளை கடைபிடிப்பதிலும் தீவிர கவனம் செலுத்தி வருவது. எனவே இந்த தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தமிழக சிறைத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.